ஒட்டுமொத்த கபடி உலகத்தையே உலுக்கி போடுற மாரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கண்ணகி நகர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கார்த்திகா. கார்த்திகா மட்டும் இல்லாம இந்த கண்ணகி நகர்ல இருந்து பல கபடி வீராங்கனைகள் வந்திருக்காங்க. கார்த்திகா, காவியா அண்ட் சுஜி மாரி பல பிளேயர்ஸ் இங்கேருந்து வந்திருக்காங்க. பெரிய பிளேயர்ஸாவும் மாறியிருக்காங்க. இதுக்கப்புறமும் நிறையவே பிளேயர்ஸ் வருவாங்க இங்கேருந்து. இவங்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிளேயரா மாறியிருக்காங்கன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த கண்ணகி நகர் டீமோட கோச் ராஜி அப்படிங்கிற ஒரு கோச் தான் முக்கியமான காரணமா இருக்காரு. இவர பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே கார்த்திகா, சுஜி அண்ட் இந்த கோச் ராஜி இவங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும் உங்க எல்லாருக்குமே. இப்ப இந்த கண்ணகி நகர் டீமோட கோச் ராஜி மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 3 நாளா இந்த கோச் தலைமறைவா இருக்காரு. இந்த ஒரு பிரச்சனை இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டுட்டு வருது, பேசப்பட்டுட்டு வருது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கண்ணகி நகர் அப்படிங்கிற இந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே அண்டர் 18, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த கோச் தப்பாக நடந்ததாக ஆல்ரெடி கேஸை பதிவு பண்ணியிருந்தாங்க. 3 நாளுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. கோச்சுமே தலைமறைவாயிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை வெளியே ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் பேசலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கோச் மேலே போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த டீமில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பெண்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான். 16 வயசு, 17 வயசு, 18 வயசு பெண்களாக தான் இருக்காங்க. இவங்களோட பேரையோ இல்லை ஃபோட்டோஸையோ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பட் எல்லா சோஷியல் மீடியாலையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையவே நியூஸ் சேனல்ஸே இதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே இவங்களை பற்றி தெரியும். கார்த்திகா யார், சுஜி யார், காவியா யார், இந்த கோச் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப வருஷமாக நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரோம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். அதனால் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த கண்ணகி நகர் டீமை பற்றியும் கார்த்திகாவை பற்றியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நேமை யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நியூஸ் சேனல்ஸ்லையும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் இதில் அடிச்சு விட்டு பெரிய பிரச்சனையாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் முதல்ல சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கண்ணகி நகர் டீமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இவங்க மேலே போக்சோ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த பிளேயருக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அவங்க பாட்டி கூட தான் தனியாக இருக்காங்க. வீட்டில் அவங்க பாட்டி இல்லாத நேரம் இந்த கோச் வீட்டுக்கு வந்ததாகவும் தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணகி நகரில் இந்த கோச் எல்லாரோட வீட்டுக்குமே சாதாரணமாக போவார். அவர் தான் கோச் அப்படிங்கிறப்ப எல்லா ஃபேமிலிலையுமே ஒரு நார்மலாக பழகுவார். ஸோ ஆரம்பத்தில் இதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் இந்த பிளேயர்கிட்ட இவர் தப்பாக நடந்துக்கிட்டதா சொல்லி கேஸை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இந்த கோச் தலைமறைவாயிட்டார். இன்னொரு பக்கம் இந்த பிளேயரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிளேயர் சரி கிடையாது, கபடியில் டிசிப்ளினாக சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது, கோச் சொல்கிற எந்த விஷயத்தையுமே அவங்க கேட்குறது கிடையாது, அந்த பிளேயர் சரியில்லை, இவங்க பொய் வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுஜிலாம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை போய்கிட்டு இருந்தது. அடுத்த நாளே நம்ம கார்த்திகாவோட அம்மா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. இன்டர்வியூவில் அவங்க பயங்கரமாக பேசியிருந்தாங்க. இது உண்மையானும் தெரியல, பொய்யானும் தெரியல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கார்த்திகா கிட்ட தப்பாக நடந்திருக்காங்க, நிறையவே சேட் பண்ணியிருக்காங்க, சம்திங் இப்படி நிறைய பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஓப்பன் நாங்கள் சொல்ல முடியாது. கார்த்திகா கிட்ட மட்டும் இல்லை, இதே மாதிரி 4 பிளேயர்ஸ் கிட்ட இவங்க இப்படி நடந்திருக்காங்க. இந்த கோச் தப்பானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவே கொடுத்துட்டாங்க எல்லா நியூஸ் சேனலுக்கு முன்னாடியும். கார்த்திகாவோட அம்மா பேசினதுமே சரியில்லை. அவங்களுமே மாற்றி தான் பேசியிருந்தாங்க. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கார்த்திகாவை அனுப்பியிருக்க மாட்டேன், என் சின்ன பொண்ணையும் நான் அனுப்பியிருக்க மாட்டேன். இந்த கோச் ரொம்ப தப்பானவர், நிறைய பேர்கிட்ட தப்பாக நடந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரியுமே பேசியிருந்தாங்க. சேட்லாம் என்கிட்ட இருக்குது, ப்ரூஃப் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருந்தாங்க. அதே சமயம் அவங்களே அதே இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கார்த்திகா என்கிட்ட நிறையவே சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு, அதுக்கு நானும் இந்த மாதிரி நிறையவே பார்த்துருக்கேன், நான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவளை ப்ளே பண்ண வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா பேசியிருந்தாங்க. அதே போல் மேட்ச்சில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எதுவுமே கார்த்திகாவுக்கு வர்றதில்லை, எல்லாத்தையுமே அந்த கோச்சை யூஸ் பண்ணிக்கிறாரு, எந்த பிளேயர்ஸுக்கும் ப்ராப்பராக மணி சென்ட் பண்ணுறதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சுருந்தாருங்க இந்த கோச் மேலே. இந்த கோச் ரொம்பவே கெட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்களே வேணும்னே 1-2 ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு அவர் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்களாவே கமெண்ட் போடுறாங்க ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு. இவர் எப்படிப்பட்டவர்னு ஊருக்கே தெரியும். சின்ன பசங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருக்காரு, இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா பேசியிருந்தாங்க. கார்த்திகா இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோவுமே போட்டிருந்தாங்க. இது அவங்களோட பர்சனல் மேட்டர், இதை ஓப்பனாக பேசக்கூடாது. பட் இருந்தாலும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்கள் அம்மாவே சரியில்லை, தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, என்னோடய வளர்ச்சி பிடிக்காமல் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னோடய ஏடிஎம் கார்டிலேருந்து அவங்களே 15 லட்சத்தை 3 மாதத்தில் செலவு பண்ணிட்டாங்க, தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. மொத்தமாக அவங்க 3 நிமிஷத்துக்கு பேசியிருந்தாங்க. இது புரியணுன்னா நீங்கள் அந்த வீடியோவே பார்த்துக்கோங்க. இது அவங்க ஃபேமிலி பற்றின பர்சனல் மேட்டர், இதை நம்ம ஓப்பனாக வெளியே பேசக்கூடாது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கார்த்திகா சைட்லேருந்து அவங்க அம்மா சரியில்லை, தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்க பேசுகிறதே வேணும்னே பேசுகிறாங்க, என்னோடய வளர்ச்சி பிடிக்காமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க.
கார்த்திகா, சுஜி அண்ட் மற்ற கபடி பிளேயர்ஸ்லாம் அவங்க கோச்சை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கோச்சை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் சின்ன வயசுலேருந்தே கோச் எங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 5 வருஷத்துக்கு மேலே எங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பெரிய பிளேயர்ஸாக இருக்கோன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே எங்கள் கோச் தான். ஃபினான்ஷியலாகவும் எங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணி அவர் எங்களை ப்ளே பண்ண வச்சுருந்தாரு. பர்சனலாக மணி ரிலேட்டடாக அவர் நிறையவே விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் கோச்சிங்லேயுமே எங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்து இவ்வளோ பெரிய பிளேயராக மாற்றிருக்காரு. அவர் மேலே வேணும்னே ஒரு சில பேர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வீணாக அவர் மேலே பழியை சுமத்துறாங்க. எங்கள் கோச்சை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகாவுமே இதுதான் சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மாவும் சரி மற்றவங்களும் சரி வேணும்னே அவர் மேலே பழியை சுமத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கார்த்திகாவும் பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கபடியை பொறுத்த வரைக்கும் தப்பான மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோச், அதாவது இந்த மாதிரி செக்ஷுவல் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோச் ஒரு சில பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணி அவங்கள எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த லெவலெலாம் கூட்டிகிட்டு வர முடியாது. இந்த மாதிரி தப்பான மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா இந்த கோச் எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இங்கேருந்து வந்திருக்காங்க. ஒரு சின்ன ஊர்லேருந்து பல பிளேயர்ஸ் அவங்க ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் சுஜி, கார்த்திகெல்லாம் பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திகெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனாக கோல்டு மெடலில் வின் பண்ணியிருக்காங்க ஏஷியன் யூத் கேமில். அண்ட் அது போக இப்போ ரீசெண்டாக சீனியர் நேஷனல் நடந்தது. சீனியர் நேஷனலில் தமிழ்நாடு டீமை எங்கேயோ தூக்கிட்டு வந்துட்டாங்க கார்த்திகா அண்ட் சுஜி மாதிரியான பிளேயர்ஸ்லாம். இவங்களோட வயசு வெறும் 17-18 வயசு தான். பட் சீனியர் நேஷனலில் இந்தியன் டீமை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அகென்ஸ்டாக ப்ளே பண்ணி ஹரியானா மாதிரியான டீமெல்லாம் தோக்கடிச்சாங்க. அதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. இந்த வயசில் இந்த பிளேயர்ஸை இவ்வளோக்குள்ளே மிகப்பெரிய சாதனையை பண்ண வச்சிருக்காரு இந்த கோச். அண்ட் அதே மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட சப்போர்ட்டுமே இந்த கோச் பக்கம் தான் இருக்குது. வீணாக அவர் மேலே பழியை சுமத்துறாங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கண்ணகி நகர் டீம்லேருந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது கார்த்திகா மட்டும் இந்தியன் டீமுக்கெல்லாம் போய் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா யாருமே இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த டீமில் கார்த்திகா மட்டும் கிடையாதுங்க. சுஜி, காவியா பல பிளேயர்ஸ் பெரிய லெவலில் வந்திருக்காங்க. தமிழ்நாடு டீமுக்கும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு பிளேயர் பெரிய இல்லைனாங்கன்னா அவங்களோட ஓன் டேலண்ட்டை வச்சு வந்திருக்காங்க, ஸ்கில்லை வச்சு வந்தாங்கன்னு சொல்லலாம். பட் பல பிளேயரை இவங்க வளர்த்து விட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ இது வேணும்னே இவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் பழி போடுற மாதிரி தெரியுது இந்த கோச் மேலே. பட் இருந்தாலும் காவியாவோட அம்மா பேசுகிறப்ப கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் ஷேர் பண்ணுறாங்க. எப்படி ஒரு பிள்ளையோட அம்மா இப்படி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் என்னால் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேச முடியாது. ஏன்னா நிறையவே விஷயங்கள் 18+ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, தப்பாக நடந்திருக்காங்க, அப்படி இப்படின்னு நிறையவே விஷயங்கள் பேசியிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் போய் பாருங்கள். அவங்க அம்மா கொடுத்த இன்டர்வியூவோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அண்ட் கார்த்திகாவோட வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். நியூஸ் சேனலில் போட்ட வீடியோவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னால் எல்லாத்தையும் இங்கே ஓப்பனாக பேச முடியாது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கார்த்திகா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்தியன் கபடி டீமோட கேம்பில் இருக்கேன் ஏஷியன் கேம்ஸ்க்காக. நான் என்னோட கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவேனா இல்லை இந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவேனா, என்னை ப்ளீஸ் விட்டுருங்க, எங்கள் அம்மா கிட்டே இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிற லெவலில் அவங்க பேசியிருக்காங்க. போக்சோ கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஓப்பனாக பேச முடியாது. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். உங்கள் ஒப்பீனியன் என்ன இதை பற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் கருத்தை கீழே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு கார்த்திகா மேலே தான் நியாயம் இருக்குது அண்ட் கோச் மேலேயும் நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவங்க அம்மாவும் சரி அந்த கபடி பிளேயரும் சரி வேணுமனே பழி போடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.